ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிஃபானி vlogs. எல்லாத்தையுமே அவசரமாக லாஸ்ட் டைம் முடிவு பண்ணி கிளம்புறதே எங்கள் வேலையாக போச்சு. 6:30க்கு ஷோன்னு சொன்னாங்க. நாங்கள் அவசரமாக கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே 6 மணி ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்க ஆத்தூர் தேட்டருக்கு தான் போயிருந்தோம். என்ன படம் பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிச்சு வெளியாயிருக்கு அந்த கருப்பு படம் பார்க்குறதுக்கு தான். இன்ஸ்டாவில் எல்லாமே நல்ல ரிவ்யூ இருந்தது. சரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயாச்சு. டிக்கெட் வந்து 150. படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே. நிஜமாகவே அப்படி ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. நான் ரொம்ப நாள் ஆச்சு இவ்வளோ கூட்டத்தை தேட்டரில் பார்த்து. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் 6:30 ஷோவுக்கு போகிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கூட்டத்தோட, அந்த விசில் சத்தத்தோட, அந்த கைத்தட்டு சவுண்டெல்லாம் கேட்டே ரொம்ப வருஷம் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நிஜமாகவே அந்த படத்தில் நடந்த விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில் நடந்தால் நல்லா தான் இருக்கும். அந்த கருப்பு வேஷம் போட்டு அந்த சாமி ஆடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேட்டரே அப்படியே களை கட்டுச்சுன்னு தான் சொல்லணும். இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் போர் அடிக்காமல் பார்த்தது இந்த படம் மட்டும்தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள்லாம் யாராவது அந்த படத்தை போய் தேட்டரில் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பார்க்காதவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி தேட்டரில் போய் பார்க்கலாம். செமையாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேட்டரில் அந்த படம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். ஆத்தூர் மணி ஹோட்டல் தான் சாப்பிட போனோம். ஃபஸ்ட் டைம் நான் நைட்டு சாப்பிட வந்திருக்கேன் இங்கே டிஃபன் சாப்பிட்றதுக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி நல்லாவே இருந்துச்சு. பட் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தி. வெஜ் ஃப்ரைட் ரைஸே 130 ருபீஸ் வாங்கிட்டாங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, எந்த குறையும் இல்லாமல். ஹஸ்பண்ட் வந்து கல் தோசை வாங்கினாங்க. பாப்பா வந்து கல் தோசை தான் வாங்கினான். தங்கச்சியோட பையன் என் கூட தான் வந்திருந்தான். என்னோடய பையன் காருன்றதுனால அவங்க கூட போயிட்டான். அவன் வந்து இட்லி சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததாக ஒரு கோலி சோடா வாங்கி குடிச்சிட்டு, இப்போ என்னன்னு தெரில, எந்த டைம் பார்த்தாலும் இந்த கூலிங்காக குடிக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. கிளைமேட்னால இப்படியா இல்லை என்னோடய உடம்பு பழகிருச்சான்னு தெரில. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.